ஐயோ நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவே இல்லடி அப்படின்ட்டு. என்னது அவரை எவ்வளோ பெரிய அங்கே ரேஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, நான் ஒரு ஆல் த பெஸ்ட் கூட சொல்ல அவரு. பாத்தீங்களா, ஐ வாஸ் லைக் ரொம்ப கொண்டைய மறந்துட்டீங்களே திவ்யான்ற மாதிரி. அதுதானே நானும் இதை கேட்கவே இல்லையே. ஒரு ஆல் தி பெஸ்ட் சொன்னீங்களா? சொல்லல. ச்சே இல்ல the whole and the thing, he was taking care of us, he was making sure everyone is comfortable. Yeah, everyone is comfortable. எல்லாரும் நல்லா இருக்கீங்க, கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா, you guys are having coffee, இருப்பீங்களா, கொஞ்ச நேரம் இருங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து அப்புறம் தான் யோசிக்கிறோம், நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கலாமோ, அதை பற்றி சொல்லியிருக்கலாமோ, நம்ம வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுறோமே அதை பற்றி பேசிருக்கலாமே, அப்போல்லாம் அப்புறம் தான் பேசுகிறேன். அவரை பார்த்தோன்னு அப்படியே blank, பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஈவன் ப்ரிப்பேர்ட். இல்லை சரி, அவரை பார்த்தா இதெல்லாம் பேசணுங்கிறது கூட எனக்கு ஐடியா இல்லை, அவர் பார்ப்போங்கிறதே எனக்கு ஐடியா இல்லை. இட் வாஸ் லைக் அ சர்ப்ரைஸ் தானே. ஸோ அப்புறம் மீட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஐயோ நம்ம இதை சொல்லியிருக்கலாமே, நம்ம அதை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தோணும். கடைசியில் ஏர்போர்ட்டுக்கு வர வழியில் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தோணுச்சு, ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ கவனிச்சுட்டார், இவ்வளோ பேசினாரு நம்ம கிட்ட, கடைசியில் நம்ம அவருக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் கூட சொல்ல மாட்டோம். எப்பவுமே எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எப்பவுமே ரொம்ப அவர்கிட்ட எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஃப்ரம் ஸ்டார்ஸ்ல இருந்து எல்லாருமே நார்மல் பர்சன் வரைக்கும். அந்த இதை பத்தி சொல்லுங்க, லைக் கவனிப்பெல்லாம் பயங்கரமா இருக்குமோ? ஆமாம், அவர் ப்ளஸ் அவரோட ஸ்டாஃப்ஸ், தே மேக் ஷுர் எவ்ரிபடி இஸ் லைக் வெல் ஃபெட். அந்த மாதிரி வந்து கவனிப்பாங்க. தட்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஹிஸ் இது இல்லையா, ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி அப்படி தானே இருக்கும். அவங்க வந்தால் இது மாதிரி இருக்கணும், இப்படி தான் கொடுக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அவரும் அந்த மாதிரி தான். அந்த என்னோட சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இமோஷனல் சென்டிமெண்டல் சீன்ஸ் தான் இல்லையா. ஸோ அப்போல்லாம் வந்து நான் ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு பெருசாக ஏன்னா ஒன்றா என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த டைலாக் வந்து இப்படி சொல்லு, அப்படி சொல்லு, ஃபேஸ் இப்படி வச்சுக்கோ, அப்படி வச்சுக்கோ. முருகதாஸ் சார் பற்றி தெரியும்ல, இஸ் வெரி 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 ஸோ அவர் வந்து சொல்லிட்டு, அப்போ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, சின்ன வயசுனால ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, எனக்கு அவ்வளோ தெரியாது. அவரும் அதான் ஃபர்ஸ்ட் படம், நானும் அதான் இது, அதனால வந்துட்டு சும்மா சண்டை போட்டுப்போம், டார்ச்சர் பண்ணி எனக்கு போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி.